my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இந்த 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 டிசைன் வந்து ட்ரேசிங் வந்து நம்ம சாரீலேருந்து எப்படி எடுத்தோம் அப்படின்றத இதுக்கு முன்னால் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேசிங்கை வந்து இப்போ சாரீலேருந்து நம்ம ஒரு பேப்பரில் வந்து ட்ரேசிங் எடுத்துகிட்டு வந்த டிசைனை, இதே டிசைனை எப்படி வந்து நம்ம ஆரி போடுற கிளாத்தில் ட்ரேசிங் எடுக்கணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்றது புரியும். அடுத்தடுத்த மெத்தட்ஸும் உங்களுக்கு வந்து புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க நம்ம இந்த இதை எப்படி ட்ரேசிங் எடுக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். நான் வந்து முதல்ல சாரியில் எப்படி ட்ரேசிங் எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அது நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மெத்தட் தான் இது. ஆனால் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்லிடுறேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே ட்ரேசிங் எடுக்கிறது அப்படின்னா கார்பன் ஷீட்டை போட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரேசிங் எடுப்போம். இப்போ நான் வந்து கார்பன் ஷீட் வந்து போடலை. கார்பன் ஷீட் போடாமல் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னால் இப்போ கார்பன் ஷீட் போட்டு எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கார்பன் ஷீட் போடாமல் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். நான் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் வந்து சாரியில் நம்ம எப்படி ட்ரேசிங் எடுத்தோமோ அதே மெத்தடில் தான் இப்போயும் நம்ம வந்து ட்ரேசிங் வந்து எடுக்க போகிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சரை வந்து நம்ம எங்கனக்குள்ளே ட்ரேசிங் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து கார்பன் ஷீட், இந்த மாதிரி கார்பன் ஷீட் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த டிசைனை வைக்கணும். வச்சுட்டு அந்த நம்ம இருக்க டிசைனுக்கு மேலேயே வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சோம் அப்படின்னா இந்த பேப்பரில் இருக்க ட்ரேசிங் வந்து ப்ளவுஸில் வந்து இதாயிரும், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி டார்க் கலர் கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்க் கலர் கார்பன்ஸ் வந்து போடாதீங்க. இது இந்த மாதிரி கார்பன் ஷீட்லேயே வந்து ஒயிட்டு, எல்லோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கார்பன் ஷீட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரைகிறப்பையோ நீங்கள் வரைகிற ட்ராயிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி டார்க் கலர் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா அந்த கிளியராக வந்து தெரியாது. இதே இது நம்ம லைட் கலர் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், கிளியராகவும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை மேலே ஆரி போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையும் இதை வந்து கார்பன் ஷீட் வந்து கொஞ்சம் லைட் கலர் கார்பன் ஷீட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இது எப்படி அப்படின்றது மெத்தட் வந்து நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த மெத்தட் புரியலை அப்படின்னா நான் இதுக்கு முன்னால் வந்து எப்படி ட்ரேசிங் எடுக்கணும், சாரீலேருந்து எப்படி ட்ரேசிங் எடுத்தோமோ அதே மெத்தட் தான் இதுலேயும் வந்து நம்ம எடுக்கிறோம். அந்த மெத்தட் வந்து நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம கார்பன் ஷீட் இல்லாமல் எப்படி ட்ரேசிங் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் வந்து லேஸாக இருக்குது. உங்களுக்கு இந்த லேஸான கிளாத்தில் வந்து இந்த மாதிரி இது மாதிரி லேஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரேசிங் எடுக்கலாம்னா, அதாவது கீழே இருக்க பிக்சர் வந்து உங்களுக்கு மேலே வந்து இது நான் ஏற்கனவே வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு இது எப்படி எடுக்கணும் அப்படின்ற காமிக்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த கீழே இருக்க பிக்சர் வந்து இந்த மாதிரி பிக்சர் வந்து இதில் வந்து தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தெரிகிறப்ப இது மேலேயே நீங்கள் ட்ரேசிங்கை கார்பன் ஷீட்டோ இல்லை வேறு ட்ரேசிங் பேப்பரோ எதுவுமே வைக்க வேண்டாம். ஒருவேளை இது இப்போ வேறு ஏதாவது நம்ம இப்போ ட்ரேசிங் எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம இதில் வரைஞ்சி ஆரி போட போகிறோம். இதே இது நீங்கள் வந்து வேறு ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு புக்குலேயோ வேறு ஒரு டிசைனோ வேறு ஒரு சாரியில் டிசைன் நல்லா இருந்தாலோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு கூட அதை வந்து ட்ரேஸ் பண்ணலாம். சாம்பிளுக்கு நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ வந்து இதில் வந்து இந்த டிசைன் இருக்குது. இந்த டிசைனை வந்து இப்போ இதில் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த டிசைன் வந்து இப்படி தெரியும். நீங்கள் வந்து இதையே அப்படியே ட்ரேசிங் எடுத்துடலாம். இது மேலேயே வச்சு ட்ரேசிங் வந்து எடுத்துடலாம். இது மாதிரி தான் மித்த வேறு எதுலேயும் டிசைன் பார்க்க நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாத்து வந்து கொஞ்சம் லேசாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஆனால் வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசான கிளாத்தில் வந்து ஆரி போடுறப்ப அது வந்து இப்போ அதாவது நம்ம நீடில் போடுறப்பையோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதில் போடுறதுமே கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்து இதில் போட்டிருக்கேன் ஆரி. ஒரு ஸ்லீவ் வந்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு ஸ்லீவ் வந்து போடாமல் இருக்கேன். அந்த ஸ்லீவ் வந்து நான் சீக்கிரம் இந்த டிசைனை வந்து எப்படி போட்டேன் அப்படின்றத நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுதான் ஸ்லீவ் டிசைனு. நான் இதை வந்து ட்ரேஸ் பண்ணி இதில் இருக்கிறத ட்ரேசிங் பண்ணி இந்த இதில் வந்து நான் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேசிங்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. இது வந்து ஸ்லீவ் டிசைன், இது நெக் டிசைனு. நெக் டிசைனில் வந்து பாருங்கள் இப்படி தான் வரும், சுற்றி மாங்காய், அதுக்கப்புறம் இங்கனக்குள்ளே அந்த நம்ம ட்ரேசிங் எடுத்த பீகாக், அதுக்கப்புறம் கீழே வந்து லோட்டஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து இதை விட இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் ட்ரேசிங் பண்ணுங்கள். அது மாதிரி டிசைன்ஸுமே உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலுமே இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்து பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியலை அப்படின்னா இதுக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் புது புது டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்து போடலாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ட்ரேசிங்கோ இல்லை வேறு ஆரி ஒர்க்கை பற்றின ஏதாவது டவுட்டோ இல்லை வேறு ஸ்டிச்சஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நிச்சயமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு வந்து உடனே வந்து நான் ரீப்ளை பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.